ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி இல்லாமல் ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி விலை ரொம்ப அதிகமாக விற்றுட்ருக்க இந்த டைமில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அதனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இந்த குழம்புக்கு மிளகு காரம் தான் இருக்கணும். ஸோ மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இதனோட வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பருப்பு கூடயே ஒன்றா சேர்த்துட்டிங்க அப்படின்னா பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ உளுத்தம் பருப்பையும் துவரம் பருப்பையும் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க பொருளை சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக ஃப்ரை ஆகி வரும். இந்த குழம்பு இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தாளிப்புடகம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தாளிப்புடகம் இல்லை அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 வரமிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சிட்டு வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்தரைச்ச இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி சேர்த்தோடனே குழம்பு நல்லா திக்காகும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம வெல்லம் சேர்க்குறப்போ இந்த புளிப்பு காரம் எல்லாத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த குழம்புக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. சிம்பிளாக அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.